நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க். கறவைகள் மேய்க்கும் கண்ணனே, உன் பாதம் பணிய பாவையின் பாடலுடன் நாங்கள் வரத்துடிக்கிறோம். அறியாத பிள்ளைகள் உன் அன்பிற்காக காத்திருக்கிறோம். தினம்தோறும் திருப்பாவையை நீ ஏற்க வேண்டும், எங்களை காத்தருள வேண்டும். ராமன் மனதிற்கு இனியான், மனிதனாய் அவதரித்து வனங்களில் நடந்து நம் மனங்களில் நிறைந்தவன், தர்மத்தின் காவலன், தசரத புத்திரன், சீதா மணாளன். அவனது பெருமையை ஆண்டாள் போற்றுகிறாள். ஆண்டாளும் ராமனும் இந்த தத்துவத்தின் தரிசனத்தை நமக்கு தருகிறார் தாமல் பெருந்தேவி அவர்கள். மாசானாம் மார்கசீருஷோகம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்திலே 30 தப்பாமல் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டாளுடைய பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைய தினம் ஆண்டாளும் ராமனும் என்ற அழகான அனுபவத்தில் மூழ்கப் போகிறோம். அதாவது திருப்பாவையாகிய 30 பாசுரங்களிலே ராமனை பல இடங்களில் ஆண்டாள் அனுபவித்த கோணங்கள், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய். தான் சென்று லங்கையிலே கோபத்தோடு அத்திரவர் அரக்கர் முடி 10 கொத்தன உதிர்த்த திரலோன் என்ற வழியிலே பாராவார பயோவிசோஷண கலா பாரீண காலானல ஜ்வாலா ஜால விகார ஹார விசிக வியாபார கோரக்ரமக சர்வ அவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதோ சம்ரக்ஷணைகவ்ரதி தர்மோ விக்கிரகமான தர்ம விரதிம் தன்வீச தன்வீதனக. தன்னுடைய பராக்கிரமத்தில் தன்னுடைய தர்மத்திற்கு சிறிதளவும் நழுவாமல் பாணங்களை இழந்து நின்ற ராவணனுக்கு கூட மனத்துக்கு இனியவனாக ஆண்டாள் செற்றார் திரளடிய சென்று செருச்செய்யும் என்று ராமனுடைய பராக்கிரமத்தை பேசுவது போல, இங்கே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற என்ற இடத்திலே மனத்துக்கு இனியவன் என்ற பதத்தை ஏன் அங்கே அழகாக பிரயோகித்தாள் என்றால், ராவணனுடைய மனத்துக்கு கூட யுத்த களத்திலே இன்று போய் நாளை வா, இன்று போய் போருக்கு நாளை வா
யுத்தம் செய்வதானால் நாளைக்கு வா, யுத்தம் செய்ய முடியாது, இவரை சரணாகதி செய்து விடலாம் என்று தீர்மானித்தால், சரணாகதி செய்து விடலாம் என்று நினைத்தால் அதை இந்த க்ஷணமே செய்துவிடலாம் என்று யுத்தகளத்திலே விரோதியான ராவணனுடைய மனத்துக்கு கூட இனியவனாக இருந்ததால் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய். ராமனுடைய குணமே ரமயிதீதி ராமஹா ரமந்தே அஸ்மின் யோகினஹா ராமஹா. ராமசப்தத்தினுடைய அர்த்தமே அதுதானே. அந்த ராமசப்தத்தினுடைய அர்த்தத்தை அழகாக தன் திருப்பாவையிலே இந்த பதத்திலே ராமனை கொண்டு வந்து நம் கண் முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பகவானுக்கு பல்லாண்டு பாடும் பொழுது யாருடைய பராக்கிரமத்தை ஆண்டாள் மிக அழகாக பேசுகிறாள். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அந்த அழகான தோளுக்கு பல்லாண்டு பாடுகிறாள், அந்த பராக்கிரமத்திற்கு பல்லாண்டு பாடுகிறாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அழகான ஒரு பாசுரத்திலே புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, அதாவது ராவணனுடைய தலையே பொல்லா அரக்கனான சீதையினிடத்திலே காமமோகிதம் கொண்டு அசோகவனத்திலே சிறை வைத்த பொல்லா அரக்கனான ராவணனுடைய தலையை கிள்ளி களைந்தவன். கிள்ளி களைந்தவன் என்றால் ராவணனுடைய சிரசை அறுக்க அறுக்க மறுபடியும் ராவணனுக்கு சிரம் முளைத்து கொண்டே இருக்கிறது. சுவாமி அத்தனை மேலே ராவணனுடைய சிரசை அறுத்து தள்ளினார். அத்தனை பாவங்களுக்கு ஈடாக அத்தனை முறை ராவணனுடைய சிரத்தை அறுத்து தள்ளி கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அவனை வதம் செய்து பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தவன். மாரிமலமுழஞ்சில் என்ற பாசுரத்திலே பகவானுடைய நடையழகை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாளே, அந்த நடையழகை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் ஸ்ரீமத் ராமாயணம். இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவ துல்லிய பராக்கிரமௌ கஜ சிம்ஹ தீவீரௌ சார்தூல விஷபோபமௌ. ராமனுடைய நடையழகை ரசிக்காதவர்கள் இல்லை ஸ்ரீமத் ராமாயணத்திலே. தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தி முதல் கொண்டு ராமனுடைய நடையழகை ரசித்து வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ என்று ராமனுடைய நடையழகை ரசித்த அழகு ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆழ்வாருடைய ஒரு அழகான அனுபவம். ஜனக மகாராஜா, சுமதி மகாராஜா, விஸ்வாமித்ரர் இத்தனை பேர் ராமனுடைய நடையழகை கண்டு ரசித்தது போல யாதவ சிம்மமாகவும் நிருசிம்மமாகவும் ராகவ சிம்மமாகவும் அந்த நடையழகை ரசிப்பதற்காகத்தானே ஆண்டாள் அழகாக பாசுரம் எழுதுகிறாள் திருப்பாவையிலே. ஆக ராமனை அழகாக அழகான வரிகளால செற்றார் திலரழிய சென்று செருச்செய்யும் செப்பமுடையாய். செப்பமுடையாய் என்றால் விரோதிகளிடத்திலே கூட ஒரு ஆசிரிதம், நாம் ஏற்கனவே அனுபவித்தது போல விரோதிகளிடத்திலே கூட ஒரு காருண்யம். அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுடைய குணங்களை பாடுவதாக ராமனும் ஆண்டாளும் என்ற அனுபவத்திற்கு திருப்பாவையிலே இத்தனை பாசுரங்கள் சான்றாக அமைகிறது என்றால் இதைவிட ராமனுடைய குணானுபவத்தை வேறு யாரால் ஆண்டாளை தவிர ஆழ்ந்து நம்மிடத்திலே கூற முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அரங்கனின் அருகில் இருக்கும் ஆன்மீக கஷேத்திரம், மலைக்கோட்டையை தனது மகுடமாய் வைத்திருக்கும் திருச்சி. பாரம்பரிய வீடு இந்த பள்ளியின் பெருமையை சொல்லும். திருச்சிராப்பள்ளியில் அமைந்திருக்கும் பழமையான இல்லம் கலாச்சாரத்தின் புகழ் பாடும். இந்த வீட்டினுடைய வயது என்ன? இந்த வீட்டினுடைய முக்கிய அம்சம் என்ன? கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது. இந்த வீட்டில் என்ன அம்சம்னா பழங்காலத்து கருங்கல்லாலேயே தூண்கள், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிலைகளும் ஆட்டும் எல்லாமே வந்து தேக்கு மரத்திலே பண்ணிருக்காங்க. பீம் பாருங்கள் எல்லாம் தேக்கு, அந்த வாரைகள் பார்த்தா தேக்கு, இந்த கதவுகள் பாருங்கள் அமைப்புகள் அதே மாதிரி. இந்த பாரம்பரியத்தை மாற்றக்கூடாதுன்றது எங்களோட பசங்களுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான்.
எந்த விஷயத்துலையும் ஒன்றும் குறை இல்லாமல் இருந்துருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து அப்ரிசியேஷன் தான் நிறைய எங்களுக்கு கிடச்சிருக்கே ஒழிய மற்றபடி எந்த குறைபாடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. இப்போ வந்து வீடு கட்டுறவங்க அந்த நில உள்ள நுழையும் போது அந்த கடைசி தெரியணும்னு சொல்லி ரொம்ப பர்பஸாக மீன் பண்ணுறாங்க. 125 வருஷத்துக்கு மேலே இதை வச்சு கட்டிக்கிறேன். இந்த வீடு பகவானுடைய கிருபையால் அவனுடைய திருவடியில் நமக்கு கிடச்சிருக்கிற வீடு அவனுடைய கொடுத்த ஒரு பாக்கியம்னு நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீட்டை வந்து எது பண்ணுறதுக்குமே எங்களுக்கு மனசு சரி வராது. இது இப்படியே இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். டாடா டிஸ்கான் சார்பாக உங்களுக்கு இந்த பரிசனை வழங்குகிறேன். உலகமெங்கும் இசைக்கும் வயலின் சகோதரிகள். இவர்கள் இசைக்கு உலக அரங்கில் கிடைத்த வரவேற்பு தமிழ் மண்ணுக்கு கிடைத்த சிறப்பு. ஆசியாவிலேயே இது போன்ற இசை சகோதரிகள் எவரும் இல்லை என சொல்லும் வண்ணம் சங்கீதத்தில் சாதித்து கொண்டிருப்பவர்கள். கிழக்கையும் மேற்கையும் இசையால் இணைத்து புது திசையை படைப்பவர்கள் எம் லலிதா, எம் நந்தினி. மறக்க முடியாத மார்கழியில் பேசுகிறார்கள், பின்னர் இசையால் திசையை இணைக்கிறார்கள். கர்நாடக இசை வைபவம் சென்னையில் நடக்கிறது மார்கழியில் தான். அது வந்து அந்த மார்கழி சங்கீத உற்சவம்ன்றது வந்து சென்னையில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து ரொம்ப பிரசித்தமான ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் எங்களை மாதிரி இசைக்கலைஞர்கள் எப்போவுமே மார்கழியில் சென்னையில் வந்து கச்சேரிகள் வாசிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் சொல்லலாம். ஆமாம், நாங்கள் வந்து சில சமயங்களில் வந்து வெளிநாடுகளுக்கும் மார்கழியில் போய் வாசிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சில ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் பற்றி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். சம்டைம் பேக் வந்து எங்களுக்கு வந்து லண்டன்ல இருந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஸோ நானும் நந்தினியும் வந்து அந்த மார்கழி கச்சேரிகளுக்கு நடுவில் போய் 2 பேரும் லண்டன் போய் பெர்ஃபார்ம் பண்ணி எங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து இட் வாஸ் ரியலி அ வெரி கிரேட் ஆனர். இந்த மாதிரி எங்களுக்கு இசைக்கு கொடுத்த ஆனர் அப்படின்னு நினச்சிருந்தோம். டு வெல்கம் த மில்லேனியம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அதுவும் மார்கழி மாதம் தான். இசை கச்சேரிக்கு நடுவில் போக வேண்டியதாக போயிடுச்சு. மார்கழியில் இங்கே இருக்கணும்னு பிரியப்பட்டாலும் அங்கேயும் இருக்கிற இசை ரசிகர்களுக்கெல்லாம் வந்து இசை விருந்து படைக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் மில்லேனியம்காக ஸ்பெஷல் கான்சர்ட் வாசித்தோம். ஆமாம், தட் வாஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல் மில்லேனியம்காக பண்ணோம். அந்த பர்டிகுலர் கச்சேரியில் என்ன ரொம்ப மறக்க முடியாத விஷயம்னா, கச்சேரி நடந்த இடம் வந்து ஸ்வான் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு நதி பக்கத்தில். ஸ்வான்னாலே நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அன்னப்பறவைகள்லாம் வெள்ளை கலரில் இருக்கும்ன்ட்டு. பட் அந்த பர்டிகுலர் ரிவரில் பார்த்தோன்னா கருப்பு கலர் அன்னங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நானும் நந்தினியை வந்து இன்ஃபேக்ட் வி டிட் அ ஸ்பெஷல் காம்போசிஷன் ஃபியூஷன் மியூசிக்கில் நோன் ஆஸ் த கால் ஆஃப் த ஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்சநாதம்ன்ற ராகத்தில். ஹம்சானா வந்து உங்களுக்கு ஸ்வான் தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஹம்சநாதம்ன்ற ராகத்தில் ஒரு ஃபியூஷன் காம்போசிஷன் 2 பேருமே கம்போஸ் பண்ணி அங்கே வாசித்தது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதே மாதிரி சென்னையிலையும் நாங்கள் சொல்லணும். இந்த மாதிரி என்னென்னா மியூசிக் அகாடமியில் வந்து பிளாட்டினம் ஜூப்ளி அவங்களுடைய ஏறும்போது நானும் நந்தினியும் வாசித்தது மறக்க முடியாத அனுபவம். என்னென்னா அந்த வருஷத்தில் எங்கள் 2 பேருக்குமே வந்து 2 பெரிய சபா மியூசிக் அகாடமி அண்ட் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டியில் வி போத் வேர் அவார்டட் த பெஸ்ட் சீனியர் வயலினிஸ்ட் அவார்ட். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நேபாள் நாட்டிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. 2 பேருமே வந்து மார்கழி டைமில் தான், அதுவும் வி ஹேட் டு டூ ஸ்குவீஸ் இன் ஒரு ஷார்ட் விசிட் போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே போனோன்னா வந்து போனது கர்நாடக சங்கீதம் வாசிக்கிறதுக்காக தான். நாங்கள் ஒரு நேபாள் இசை வடிவத்தை வந்து அவங்க ரொம்ப பிரபலமான ஒரு ட்ரெடிஷ்னல் நேபாளிஸ் காம்போசிஷன், அதையும் கர்நாடக சங்கீதத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் காம்போசிஷன் பண்ணி அதை வந்து கச்சேரியில் வாசித்தோம். அது நேபாளில் ரொம்ப பெரிய அளவில் வரவேற்பதுக்கு இருந்தது.
நாளை காலை சிற்றஞ்சிறு காலை அவனது நாமத்தைச் சொல்ல அதிகாலையில் எழுவோம். அவன் அருளுக்காக ஒன்றாய் இணைவோம். மார்கழி வைபவத்தை கொண்டாடி மகிழ்வோம். இது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம், பவர்ட் பை சிட்டி யூனியன் பேங்க்.